வரையறுக்கப்பட்ட அளவிலான வெள்ளை இரைச்சல் மன அமைதிக்கும் நல்ல தூக்கத்திற்கும் உதவும் என்பது மனநல மருத்துவத்தில் அதிகம் அறியப்பட்ட ஒன்று. ஆனால் அதற்கு போட்டியாக இளஞ்சிவப்பு மற்றும் பழுப்பு இரைச்சலை களமிறக்கியுள்ளார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இரைச்சலுக்கு எப்படி வண்ணம் கொடுக்க முடியும், அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன, விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒளி அலைகளின் நீளத்தை பொறுத்து சிவப்பு முதல் ஊதா என 7 வண்ணங்களாக ஒளியை பிரிக்க முடியும் என்பது அறிவியல். அதேபோல் சத்தத்தை அதன் அதிர்வெண்களை அடிப்படையாக கொண்டு வெள்ளை, இளம் சிவப்பு, பழுப்பு, பச்சை என பிரித்து உள்ளார்கள் ஆராய்ச்சியாளர்கள். வெள்ளை இரைச்சலை பொறுத்தவரை நீண்ட காலமாக மனநல மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பலத்த காற்றுடன் கொட்டும் மழை போன்ற இரைச்சலை இந்த வெள்ளை நிற சப்தம் கொண்டிருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொலைக்காட்சி வானொலியில் சிக்னல் கிடைக்காத போது ஏற்படும் ஒரு நீண்ட சீரலை ஒத்திருக்கும். அனைத்து அலைக்கற்றைகளையும் ஒரே அதிர்வெண்களில் ஒன்று சேர்க்கும் போது செயற்கையாக இந்த வெள்ளை இரைச்சல் உருவாக்கப்படுகிறது. இடையூறுகள் அதிகமுள்ள இடங்களில் நல்ல தூக்கம் வேண்டுவோருக்கு இந்த இரைச்சல் வரப்பிரசாதம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மற்ற சப்தங்களை ஓரம் கட்டி மனதை ஒருநிலைப்படுத்த உதவி செய்வதால் படிக்கும் போதும் பணியாற்றும் போதும் இந்த வெள்ளை இரைச்சல் அதிகம் உதவும் என்றும் குறிப்பிடுகின்றனர். மன அழுத்தத்தில் உள்ளவர்கள், மனநல சிகிச்சை பெறுவோரின் மூளையை சாந்தப்படுத்த இந்த வெள்ளை இரைச்சலை மருத்துவர்கள் அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். வெள்ளை இரைச்சலால் சில அசௌகரியங்கள் உணரப்பட்ட நிலையில் அதைவிட குறைந்த அதிர்வெண் கொண்ட இரைச்சல்களை அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். அதில் ஒன்று இளம் சிவப்பு இரைச்சல். இது வெள்ளை இரைச்சலை விட கொஞ்சம் மென்மையானது மற்றும் இனிமையானது. சொல்லப்போனால் ஒரு காய்ந்த சருகுகள் மீது நடக்கும் போதோ அல்லது தகரத்தின் மீது மழை கொட்டும் போது ஏற்படும் ஓசையுடன் ஒத்திருக்கும். இந்த ஓசையை கேட்டுக்கொண்டு தூங்கும் போது நீண்ட நேரம் ஆழ்ந்து தூங்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் நினைவு திறன் அதிகம் தூண்டப்படுவதாகவும் கூறுகின்றனர். And we found that in older adults we can enhance their slow waves and that they have better memory recall after sleep when they got the sounds versus after sleep if they did not get the sounds. மற்றவையுடன் ஒப்பிடும்போது பழுப்பு நிற இரைச்சல் கொஞ்சம் மந்தமானது. எங்கோ தொலைதூரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வது போன்றும் நீர்வீழ்ச்சியில் மெதுவாக தண்ணீர் கொட்டுவது போன்றும் இது கேட்கும். இந்த பழுப்பு இரைச்சல் மூளையில் உள்ள பதற்றத்தை தணித்து ஒருவித அமைதி தரும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இது தவிர்த்து நீல இரைச்சல், ஊதா இரைச்சல், சாம்பல் இரைச்சல் உள்ளிட்டவையும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. மனநல சிகிச்சைகளுக்கும் மன அமைதிக்கும் அவை எவ்வாறு உதவும் என்பது குறித்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து வருகின்றன. இயந்திர வாழ்க்கை ஓட்டத்தில் மூளையுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் இந்த இரைச்சல்களை மனநல ஆலோசகர்கள், யூடியூப் சேனல்கள், தியான மையங்கள் உதவியுடன் பயன்படுத்தும் ட்ரெண்ட் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. Sound changes as it enters a different medium. The frequency remains the same,